ஊரக வளர்ச்சித்துறை தொடர்பான முதலமைச்சரின் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கிறார். குழுவின் உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, மாணிக்கம் தாக்கூர், திருமாவளவன், துரை வைகோ உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை கண்காணிக்க மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவானது செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவானது தீசா கமிட்டி என்று அழைக்கப்படும். இந்த குழுவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறையின் அரசு செயலாளர்கள் உள்ளிட்டோர்கள் உறுப்பினராக இருப்பார்கள். இந்த குழுவானது ஒரு விரிவான சீரான இடைவெளியில் கூடி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். அதில் உள்ள இடர்பாடுகள், அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, அதை சிறப்பாக செயல்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்க வேண்டும். அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் அந்த மாநில அளவிலான தீசா குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுப்புராயன், திருமாவளவன், சு. வெங்கடேசன், டி.ஆர். பாலு உள்ளிட்ட அந்த மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினர்களை பொறுத்தவரையில் இங்கு மாநிலங்களவையில் 3 உறுப்பினர்கள் இதில் உள்ளனர். தம்பிதுரை, அன்புமணி, ஜி.கே. வாசன் இந்த 3 பேரும் தற்போது வரை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை வி.ஜி. ராஜேந்திரன் கலந்து கொண்டுள்ளார், எழிலன் கலந்து கொண்டுள்ளார், டி.ஜி. நீலமேகம் கலந்து கொண்டுள்ளார். முக்கியமாக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க உள்ளார். அவர் அந்த கூட்டத்திற்கு வந்த வருகை இந்த காட்சிகளை சற்று நேரத்துக்கு முன்பும் தற்போதும் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இந்த கூட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமாக ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம், பிரதமரின் அந்த ஊரக பகுதிகளில் வீடு கட்டும் திட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவது உள்ளிட்ட 3 முக்கிய கருப்பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதை தவிர்த்து அந்த ஊரக வளர்ச்சி துறையில் செயல்படுத்தும், அதாவது ஒன்றிய அரசின் நிதி உதவி மற்றும் மாநில அரசின் நிதி உதவி, இந்த 2 நிதி உதவியும் சேர்த்து அந்த ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் அந்த பல்வேறு திட்டங்கள் எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது, இன்னும் எவ்வளவு நிதி செலவு செய்ய வேண்டும், அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக இந்த தீசா கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.